ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 22/11/2020 நடந்த கொஷினுக்கு ஆல்ரெடி 1 to 50 வரை வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 to 100 வரையும் பார்க்கலாம். ஸோ மற்ற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வீடியோ போட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கும் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. சிபிஐயின் தற்போதைய இயக்குனர் யாருன்னு 2020 வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ரிஷிகுமார் சுக்லா. ஆனால் இப்போ 2023 பார்த்தீங்கன்னா பிரவீன் சுத் அவர் தான் இருக்கார். இது போல் ஜிகே கொஷின் ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் இப்போ மாறும். ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு எக்ஸாம் நடந்து. பிரவீன்றவர் தான் இப்போ சிபிஐக்கு டைரக்டராக இருக்கார். கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ லத்தீன். ஆசியாவின் மிக நீண்ட மலைத்தொடர்? ஆப்ஷன் பி இமயமலைத்தொடர். கூட்டுறவு அமைப்பில் பி ஒரு நபர் ஒரு வாக்கு முறை கடைபிடிக்கப்படுகிறது. எண் 7 56க்கு சம்பந்தப்பட்டது என்றால் 10க்கு சம்பந்தப்பட்ட எண்? ஆப்ஷன் சி 110. டேஷ் விழுக்காடு மட்டுமே பங்காதாயமாக வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் சி 14%. உலக ஓசோன் தினம்? ஆப்ஷன் சி செப்டம்பர் 16. கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்படுவது? ஆப்ஷன் பி நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும். பொது வரையறை நிறுவனத்தில் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் சி 7. இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர்? ஆப்ஷன் ஏ MN ராய். எந்த மாநிலம் உலக உணவு தினத்தின் போது தனது மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான காத்யா சக்தி என்ற திட்டத்தை சமீபத்தில் ஆரம்பித்தது? ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம். விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எந்த மாநில அரசு கிருஷிக் பந்த் என்ற திட்டத்தை ஆரம்பித்தது? ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் எந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மைதானத்தில் அதிக எண்ணிக்கையான காளைகளை அவிழ்த்து விடப்பட்டமைக்கான உலக சாதனை பட்டியலில் இடம் பிடித்தது? ஆப்ஷன் ஏ விராலிமலை. பொது விநியோக திட்டம் குறித்த புகார் தெரிவிக்க பயன்படும் எண்? ஆப்ஷன் ஏ 1967. குரோமைட் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு? ஆப்ஷன் சி Fe0Cr2O3. கீழ்காணும் எந்த வணிக வளர்ச்சி சரியாக பொருந்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி இடர்பாடு தடை விளம்பரம். வங்கியர் இதை உற்பத்தி செய்பவர் எனவும் கூறலாம். ஆப்ஷன் சி பணம். ஒரு முகவர் டேஷ் என்பவரால் நியமிக்கப்படுவார்? ஆப்ஷன் பி உரிமையாளர். நிர்வாக தீர்ப்பாயங்கள் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ விதி 323A. கோவா பெரரி என்ற லத்தீன் மொழியின் பொருள்? ஆப்ஷன் ஏ இணைந்து பணியாற்றுதல். பின்வரும் சிறப்பியல்புகளில் எது தனி வணிகருக்கு ஏற்றதல்ல? ஆப்ஷன் டி நெகிழ்ச்சி தன்மையற்றது. பாதுகாப்பு தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற உகந்த தொழில்முறை அமைப்பு? ஆப்ஷன் சி துறை அமைப்பு. அரசு நிறுவனத்தின் பங்கு முதலீடு டேஷுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும்? ஆப்ஷன் டி 51%. ஒரு குடும்பத்தில் பிறப்பின் மூலம் உறுப்பினர் ஏற்படுவது? ஆப்ஷன் பி இந்து கூட்டு குடும்பம். கீழ் காண்பவைகளில் தவறான ஒரு பொருத்தத்தினை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொதுத்துறை அமைப்பு, கொள்முதல் அடிப்படையில் பங்காதாயம். தமிழ்நாடு மின்சார வாரியம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும்? ஆப்ஷன் பி வாரிய அமைப்பு. தனியார் வணிகத்தின் முடிவெடுப்பது? ஆப்ஷன் ஏ விரைவாக. ஒரு நிறுவனத்தின் செயல்பாட்டு எல்லையை கீழ்கண்ட ஆவணங்களில் எது உணர்த்துகிறது? ஆப்ஷன் ஏ நிறுவனத்தின் அமைப்பு முறையீடு. கீழ்கண்டவற்றுள் எது நாடாளுமன்ற அல்லது மாநில சட்டமன்றங்கள் இயற்றிய சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி சட்டமுறை நிறுவனம். தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குறைந்தளவு பங்கெடுப்பை கீழ்கண்ட நாட்களுக்குள் ஒரு பொது நிறுவனம் பெற வேண்டும்? ஆப்ஷன் சி 120 நாட்கள். ஒரு நிறுவனத்தின் முதலாவது இயக்குநர்கள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர்? ஆப்ஷன் சி நிறுவன செயல்முறை விதிகளில் பெயர் குறிப்பிடப்படுவதால். ஒரு இயக்குனர் டேஷாக செயலாற்றுகிறார்? ஆப்ஷன் டி மேற்சொன்ன அனைத்தும். டேஷ் எண்ணிக்கைக்கு மிகாத பொது வரையறை நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் ஒரு நபர் இயக்குனர் பதவி வகிக்கலாம்? ஆப்ஷன் பி 10. ஒரு பொது வரையறை நிறுவனத்தில் இயக்குனர் ஒருவர் வைத்திருக்க வேண்டிய தகுதி பங்குகளின் மதிப்பு? ஆப்ஷன் ஏ ரூபாய் 5000க்கும் மிகாமல். நிறுவன செயலர் ஒருவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆப்ஷன் சி இயக்குனர் அவையால். சிறப்பு பொதுக்கூட்டத்தை யார் கூட்டலாம்? ஆப்ஷன் டி மேற்சொன்ன அனைவராலும். எல்லாம் நன்மையாகவே நடைபெறும் என்ற மனப்பாங்கு கொண்டவர்? ஆப்ஷன் பி கரடி. பத்திரங்கள் ஒப்பந்த ஒழுங்குபடுத்தும் சட்டம் இவ்வாண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் பி 1956. 1000^9/10^24 மதிப்பு? ஆப்ஷன் சி 1000.
போல்ட் என்பது டேஷ் பங்கு சந்தையில் உபயோகத்தில் உள்ள ஒரு இணையவழி வணிக முறையாகும். ஆப்ஷன் பி மும்பை. மூன்றாவது கணினி தலைமுறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1965 டு 1975. 2016 ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஜிடி பிர்லா விருதினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் டி சஞ்சய் மிட்டல். ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம். ஆப்ஷன் பி 20%. 3 t-3 = 5 2t + 1 இல் t இன் மதிப்பு. ஆப்ஷன் ஏ -2. ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 62%. 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம். ஆப்ஷன் பி 90 மீட்டர். ஆப்ரேஷன் காம் டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர். ஒரு கன செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மற்றும் 3080 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் நீளத்தை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி 28 சென்டிமீட்டர். நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளால் அமைக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி 3. அமெரிக்காவின் கௌரவமிக்க விருதான லெமன்சன் டேஷ் MIT $5 லட்சம் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானி யார்? ஆப்ஷன் சி ரமேஷ் ரஸ்கர். ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஷின்ஸ்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற கொஷின்ஸை அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாமுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.